சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம தாந்திரிக ஆன்மீக பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அட்சய திருதி வருது. அதாவது சித்திரை மாதத்தில் வருஷத்தில் முதல் மாதம் சித்திரை மாதங்க. அதில் அமாவாசை முடிஞ்சு 3ஆவது நாள் திருதியை, அதாவது அட்சய திருதி அப்படின்னு கொண்டாடுறாங்க. நகை வாங்கினா இப்போ சேரும் அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. அதுக்கு மாற்றம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உப்பு வாங்க போகிறோங்க. அதாவது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அது புதன்கிழமை அன்றைக்கி அட்சய திருதியை வர்றதுனால ஒரு மண்பானை வாங்கிக்கிங்க. அதாவது ஒரு 3 கிலோ பிடிக்கிற அளவுக்கு ஒரு மண்பானை வாங்கிக்கிங்க. உப்பு ஒரு 3 கிலோ வாங்கிக்கிங்க. அன்றைக்கி உப்பு, மஞ்சள், குங்குமம், இந்த மங்களகரமான பொருள் வாங்கிக்கிங்க. முக்கியமாக உப்பு வாங்கிக்கிங்க. அந்த உப்பு வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பூஜை ரூமில் மண்பானைக்கு திருநீர் சந்தன விபூதி விட்டு, அது பூஜை ரூமில் நீங்கள் எங்கே பானை வைப்பீங்களோ அங்கே வைங்க. அதாவது மண்பானை, பிங்க், அந்த 2ல் தாங்க உப்பு இதெல்லாம் வைக்கணுங்க. மற்றபடி பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அப்படி அந்த வைக்க போகிற உப்பில் ஒரு 5 ரூபா காசு உள்ளே போட்டு வச்சுருங்க. இதே மாதிரி 18 வார புதன்கிழமை அந்த 5 ரூபா காசு அதில் போட்டுட்டு வாங்க. அதில் நீங்கள் போட்டுட்டு வரும்போது நம்ம பாடுபட்ட காசு, கஷ்டப்பட்ட காசு, பணம் நம்மளுக்கு தங்குங்க. கொஞ்சமாவது நம்மளோட செல்வ சேர்க்கை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அப்போ அந்த 18 வாரத்துக்கு முழுசாக அந்த 18 வாரத்துக்கு அந்த 5 ரூபா காசு அதில் போட்டு வந்துட்டே இருங்க. அந்த கடைசியில் அந்த 19வது வாரம் அந்த 18 5 ரூபா காசையும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு வச்சுட்டு, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த குலதெய்வ கோயிலுக்கு பூஜைக்கு என்ன வேணுமோ அந்த பூஜைக்கு உண்டான பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் சாமி வழிபட்டுட்டு வாங்க. இது ஒரு தாந்திரிக ஆன்மீக பரிகாரம் மட்டும் இல்லைங்க. செல்வம் சேரவும், பணம் அதாவது பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது செல்வம் சேரவும், கடன் இருந்தால் அந்த கடன் அடையும் இது வழிவகுக்கும். இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேலே குடும்பத்தில் பணம் சேருங்க. அதாவது சம்பாரித்த காசு கையில் தங்கும். இப்போ நம்ம 10 ரூபா சம்பாரித்து 15 ரூபா செலவாகுது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பரிகாரம். இந்த சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ண தான் எனக்கு ஒரு ஆர்வம் வருங்க. வாழ்க வளமுடன்.